வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் என்கே சகா. நீங்கள் பார்த்துட்டு என்கே சகா யூடியூப் சேனல். இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒர்க்கை ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல, ஒர்க்கை முடிச்சிட்டோம். வாட்டர் லைன் டெமோ போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்க போகிறேன். என்ன மாதிரி வேலை செஞ்சோம், இப்போ நம்ம எங்கே வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இருக்கிற ஏரியான்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் புத்திரகவுண்டன் பாளையம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். இது வந்து ஆத்தூரை தாண்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பின்னாடி பாக்ஸில் பார்த்துட்டு எல்லாமே தென்னங்கன்று தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரிப்பு போட்டு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வந்து டெமோ போய்ட்டுருக்கு. தண்ணி பாஞ்சிட்ருக்கு. பேக் சைடில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் தண்ணி பாய்ச்ச முடியல. ஒரு தண்ணீர் கஷ்டம் கொஞ்சம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தென்னங்கள்லாம் மட்டை இறங்கிடுச்சு. ரொம்ப ஒரு கொஞ்சம் நிலமை சரியில்லாமல் அளவுக்கு போயிடுச்சு தென்னங்கன்று. ஸோ வந்து ட்ரிப்பு எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து வாட்டர் லைன் எடுத்து முடிச்சுட்டு வாட்டர் வந்து பாஞ்சிட்ருக்கு, தண்ணி பாஞ்சிட்ருக்கு தென்னங்கன்னுங்க. ஸோ அந்த இதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பர் யூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா டீ டேப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டீ டேப்பை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கனாக்கா வந்து நாளைக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இது வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டீ டேப் வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்கும், தண்ணி அதிகமாக வெளியே வரும். அது வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ டேப் யூஸ் பண்ணி தண்ணி பாய்ச்சிட்டுருக்குறோம். ஒரு கண்ணுக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டீ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டேன், தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு. இது நம்ம தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு கூடுதலாகவும் குறையாகவும் வச்சுக்கலாம். இது நான் ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். டெய்லி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி பாயும் போது ஈரம் சரியான அளவுக்கு இருக்கும். தலைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுக்கும் தண்ணி சரியான அளவில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தண்ணியை வந்து கம்மியாக குறைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ டீ டேப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இதில் வந்து ட்ரிப்பர் யூஸ் பண்ணாக்கா வந்து ஓப்பன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அதில் அடைச்சிக்க வர பிரச்சனை இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உப்பு கட்டுற பிரச்சனை வேணால் வரலாம். அதனால் டீ டேப் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து நான் டீ டேப் யூஸ் பண்ணுறேன்.
வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் கால் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். வேலை செய்யணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், வேலை செஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.